புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு கடந்த மாதம் 7ஆம் தேதி அன்று மதுரையில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இப்பொழுது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய தமிழகம் கட்சியை ஆயத்தப்படுத்தக்கூடிய வகையில் மாவட்டந்தோறும் செயல்வர் கூட்டத்தை நடத்தி வருகிறோம். கடந்த 4ஆம் தேதி தூத்துக்குடியிலே துவங்கி இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக பரமக்குடியில செயலர் கூட்டம் நடைபெறுகிறது. நாளை சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக தேவக்கோட்டையிலும், திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக நிலக்கோட்டையிலும் தொடர்ச்சியாக முதற்கட்ட சுற்றுப்பிரயாணம் முடிகிறது. அதுக்கு பிறகு 20ஆம் தேதிக்கு பிறகு திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கரூர் போன்ற மத்திய மாவட்டங்கள், அதுக்கு பிறகு வடக்கு மாவட்டங்கள் செயலர் கூட்டங்கள் நடைபெறும். முக்கியமாக இப்பொழுது நடைபெறுகின்ற செயலர் கூட்டத்தில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எப்படி களப்பணியாற்ற வேண்டும், அதே போன்று புதிய தமிழகம் கட்சி போட்டியிடாத கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற பொழுது தோழமை கட்சிகளுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து இது ஒரு பயிற்சி முகாமை போன்ற செயல்வர் கூட்டம் தான் நடைபெறுகிறது. கடந்த காலங்களிலே எங்களுக்கு கூட்டணி அமைத்த காலகட்டத்திலே மிக கசப்பான சம்பவங்கள். பொதுவாக கூட்டணி என்று அறிவித்து விட்டால் புதிய தமிழக கட்சியுடைய வாக்கு வங்கி எங்கே இருக்கிறது என்பது மற்ற கட்சிகளுக்கு எளிதாக தெரியும். ஆனால் மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் எங்கே இருப்பது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. என்று சொன்னால் அது மாவட்ட செயலாளரை பார்க்கணும், ஒன்றிய செயலாளரை பார்க்கணும், அதுக்கு பிறகு கிளை செயலாளர் அணுகணும். பல நேரங்கள் எங்களுக்கு தேர்தலே முடிஞ்சு போயிடும், அவங்க பொறுப்பாளர்களும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் போதுமான ஒத்துழைப்புகள் கூட்டணி கட்சிகளுடைய இருந்து இல்லாததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு சங்கடங்களை உருவாக்கி இருக்கின்றன. இதே ராமநாதபுரத்தில் இப்போ 4 சட்டமன்ற தொகுதி இல்லைங்களா? பரமக்குடி சட்டமன்ற தொகுதி இருக்கு, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி, திருவாடனை, முருகத்தூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டீங்க அப்படின்னா தனிச்சு புதிய தமிழகம் போட்டியிட்டாலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தேவேந்திர உடனுடைய வாக்குகள் நம்பர் 1. அங்க நாங்க போட்டியிடுறதில்ல, வேறு எந்த சமுதாயம் போட்டியிட்டாலும் ஆதரவு அளிக்கிறோம். அதே போல திருவாடனை சட்டமன்ற தொகுதியிலும் கொத்து கொத்தாக தேவேந்திர மக்கள் இருக்கிறார்கள், அங்கே கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்கிறோம். ராமநாதபுரத்திலே வாக்களிக்கிறார். ஆனால் பரமக்குடியில நாங்க போட்டியிடுகின்ற பொழுது அது போன்ற ஒத்துழைப்புகளை கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலிருந்து எங்களால் பெற முடிவதில்லை. அவர்கள் சாதியவாதிகளாக அல்லது குறுகிய நெஞ்சத்தோடு பல பொறுப்பாளர்கள் செயல்படுகிறார்கள். இதை எப்படி எதிர்கொள்ளும்? கூட்டணி அமைச்சது ஈஸியான விஷயம். ஆனால் நாம வெற்றி பெறுவதற்கு அவர்களிடத்திலிருந்து ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கு, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள். புதிய தமிழகம் போட்டியிட்டது ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி தென்காசி. எங்களோடு கூட்டணி அமைச்ச கட்சிகள் உயிர்ப்புடன் நேர்மையுடன் பணிபுரிந்திருந்தால் நாங்க 2014 வெற்றி பெற்றிருப்பேன், 2019 வெற்றி பெற்றிருப்பேன், 2024 வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு ஒத்துழைப்புகள் கொடுக்கிறது இல்லை. இப்ப நாங்கள் கூட்டணி தாமதங்கள் கூட எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால், கூட்டணி அமைக்கிறது ஈஸி, ஆனால் அவர்களுடைய ஒத்துழைப்புகளை, அவர்களுடைய பங்களிப்பை பெறுவது மிகப்பெரிய கஷ்டங்களாக இருக்கிறது. நாங்க அரிசி கொண்டு போறோம், அவங்க உமி விட்டு கொண்டு வர்றாங்க. தலைமைகள் சரியாக இருக்கிறது. ஆனால் மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், கிராம அளவில் எங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு என்ன தீர்வு, இது எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறது தான் நாங்கள் கள அளவில் நிர்வாகிகளோடு ஆலோசித்து வருகிறோம். அதாவது
பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலே தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் புதிய தமிழக கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற பொழுது எங்களோடு கூட்டணி கூடிய கட்சிகள் என்ன செய்யணும்? முதுகுளத்தூர்ல போய் முதுகுளத்தூர்ல முதுகுளத்தூர் கூடிய நிர்வாகிகள் சொல்லணும், பரமக்குடியில நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, முதுகுளத்தூர்ல நம்ம இவ்வளவு தூரம் அவங்களுடைய ஓட்டுகளை வாங்குறோம், ராம்நாடுல வாங்குறோம், திருவண்ணாமலையில வாங்குறோம், இந்த ஒரு தொகுதியில் நம்ம கொஞ்சம் தான் கொடுக்குறோம், அதனால முழு மனசோட ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. சொல்ல வைக்கணும், அதுக்குண்டான நிர்பந்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறோம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இதுங்க. புதிய தமிழகம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் 2001ஆம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சி போட்டியிட்டது 47,000 வாக்குகளுக்கு மேல நாங்கள் பெற்றிருந்தோம். வெறும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தோம், வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தோம். இந்த முறை பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி நிச்சயமாக போட்டியிடும். அது எந்த கூட்டணி இருந்தாலும் சரி. ஏன்னா தென் தமிழகத்தில் குறிப்பா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு வரும் சொன்னா சண்டை போட்டதான் தீர்வு வராது. சண்டை சச்சரவுகள் மூலமாக தீர்வுகள் வராது. அது ரப்பர் மாதிரி எடுத்துட்டே போகும்போது தீர்வு வராது. அரசியல் ரீதியாக தான் தீர்வுகள் வர முடியும். என்று சொன்னால் அரசியல் ரீதியாக இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி செல்லக்கூடியவர்களே அவர்கள் சாதியவாதிகளாக மாறிவிடுவார்கள். அவர் ஒருதலைபட்சமாக நடத்துகிறார். திருவாடனை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் இருக்கக்கூடியவர் ராமநாதபுரத்தில் ஒரு இந்த காம்ப்ளெக்ஸ் வருதுன்னா ஒரே ஜாதிக்கு ஒரே குறிப்பிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சமுதாயத்துக்கு பங்கிட்டு கொடுக்கல. எத்தனையோ பிரச்சனை நடக்குது, அவர்கள் எல்லாம் குரல் கொடுக்கறது இல்லை. அப்போ பிரச்சனைகள் வந்தா நாங்க போய் நிக்கணும். பிரச்சனை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆச்சுங்களா. அதனால இந்த தடவை அதுக்கெல்லாம் விடை கெடுக்காம நாங்க ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். இதுதான் ஒரு கூட்டணிக்கு தாமதமாக காரணம். அது யாரு கூட்டணிக்கு வந்தாலும் சரி அவர்கள் நேர்மையா நடக்க வைக்கணும். அதுக்கு we want some assurance. இதுதாங்க சிம்பிள் லாஜிக் ஆச்சுங்களா. தென் தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல தேர்தல் வேளாளர் பெரும்பான்மை அங்க 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதியில் தான் நாங்க போட்டியிருப்போம் ரிசர்வ் தொகுதி. திருநெல்வேலியில 5 சட்டமன்ற தொகுதிகள் ரிசர்வே இல்லை. தென்காசியில 5 சட்டமன்ற தொகுதி இருக்குது, சங்கரம் கோயிலும் வாசுதர். 7 சட்டமன்ற தொகுதி விருதுநகர் மாவட்டத்தில் 1 சட்டமன்ற செல்வத்தூர் தான், மீதி 6 சட்டமன்ற தொகுதி மட்டும். ராமநாடுல 4 சட்டமன்ற தொகுதியில் 1 தான். மதுரையில 12 தொகுதி இருக்குது, அங்க 1 தான். சோ இது போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் 6 தொகுதிகள் 7 தொகுதிகள் 8 தொகுதிகள் மற்றவர்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், வாக்குகள் அளிக்கிறோம். ஆனா அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில வாக்களிப்பு கூட இந்த சமுதாயத்துல கசப்பாக வெறுப்பாக அவர்கள் மனமும் வாக்களித்து வெற்றி அடைவதற்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இது ஒரு சமூகத்தில் இது சமூகத்தில் சமத்துவத்துக்கு கொண்டு போகும். அதனால இந்த 2027 தேர்தல் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில இந்த கூட்டணியும் அமையணும். வெறும் கூட்டணியில மட்டும் ஓட்டு போட்டு உட்கார்ந்தா அந்த மக்களுக்கு பிரச்சனைகள் தீராது. இதே முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில நான் 3 நாள் கிராமந்தோறும் போனேங்க. ஒரு அமைச்சரா இருக்கிறார், அவருடைய நண்பர் தான். பல கிராமங்களில் குடி தண்ணி கொடுக்கல, எல்லா கிராமங்களிலும் மயான வசதிகள் செஞ்சு கொடுக்கல, ரோடு கிடையாது. அந்த கிராமத்துல ஒருத்தருக்கு கூட காசு பணம் இல்லாம ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கல. அதே மற்ற சமுதாயங்கள் வாழக்கூடிய பகுதிக்கு எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு பாகுபாடோட நடந்திருக்கிறார். இதுதான் பரமக்குடியில இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் சட்டமன்ற உறுப்பினரான். அவன் ஜெயிச்சவன் ஒரு கூட ஊருக்குள்ள போகல. இந்த சமுதாயத்தை பிறந்தவன். காரணம் என்ன, அவனுக்கு அந்த மீண்டும் சட்டமன்றத்துக்கு ஓட்டு கேட்க 5 வருஷத்துக்குள்ள அவன் தன்னுடைய பல தலைமுறைக்கு நான் சம்பாதிச்சிருக்கான். அவன் சமுதாயத்தோட பழகணும், அந்த சமுதாயத்தை கமிட் பண்ணணும் கிடையாது. ஏதோ தெருவில் போறவன ஒருத்தர் கொண்டு அந்த கட்சிக்கு ஒரு ஆள் வேணுங்கக்கா, கைதூக்கு வேணுங்கக்கா ஒருத்தர் கொண்டு நிறுத்துறாங்க, அவங்க ஜெயிக்க வச்சுக்கிறாங்க, அவனை பயன்படுத்துறாங்க, அவர் விட்டுறாங்க. இந்த மக்களுடைய கதி, இந்த மக்களுடைய பிரச்சனை. அதனால ரிசர்வ் தொகுதிகள் என்று சொன்னாலே அது புதிய தமிழக கட்சிக்கு தான் போட்டியிட வேண்டும்ன்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எல்லா தொகுதியிலும் நாங்கள் போட்டியிடணும். அப்பதான் தென் தமிழகத்தில் இந்த மக்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்.
அதனால இதெல்லாம் மனசுல வச்சுதான் நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செய்தி கொண்டு போவோம், வேற எங்கேயும் சொல்லல. முதுகுளத்தூர்ல பரமக்குடியில நாங்க ஜெயிக்கலாம், முதுகுளத்தில் தோக்கடிப்போம், ராமநாடுல தோக்கடிப்போம். யாரை தோக்கடிப்போம் எங்களுக்கு தெளிவா தெரியும். யாரை தோக்கடிக்குமோ அவங்கள தோக்கடிச்சு விட்டுருவோம். அதனால தெளிவா இருக்கிறோம். இந்த தடவை இந்த மக்களுடைய வாக்குகளை காசு பணத்துக்கெல்லாம் வாங்க முடியாது. அந்த கனவு திமுக காண வேண்டாம், வேற யாரும் காண வேண்டாம். எந்த கட்சியும் இந்த மக்களை இலவசமா மலிவாக போய் 100 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்துக்கெல்லாம் ஓட்டு வாங்க முடியாது. அப்படி போனாங்கன்னா அந்த காசு பணத்தை கொண்டு போனா விபரீதங்கள் நடந்து போயிடும், வேற விருதுகள் நடத்தலாம், எந்த விருதுகள் கரெக்டாக பார்க்க முடியும். அதனால மக்களுக்கு நாங்க இந்த மக்களுடைய உரிமைகளை பெற்றெடுக்கிறதுக்கு, இந்த மக்களுக்கு அந்த மக்களை அரசியல் அதிகாரத்தை இந்த மக்களுக்கு அளிக்கிறதுக்காக தான் புதிய தமிழக கட்சி தோன்றுச்சு. அந்த பங்காற்றுவது அதனால்தான் வெறும் சட்டமன்ற தேர்தலில் சில சட்டமன்றங்களில் ஜெயிப்பதில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது இந்த மக்களுடைய வறுமையை போக்குறதுக்கு, இந்த மக்களுடைய சாதி குடிமைகளை போக்குறது, இந்த மக்களை சமத்துவத்தை உருவாக்குவதற்காக தான். அதனால இந்த விஷயத்தை நாங்கள் புதுசா கொண்டு போறோங்க எல்லா மக்களுக்கும். அப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆமாங்க, அது இருந்தா தான் இந்த மக்களுக்கு செய்ய முடியும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா எது கூட்டணி போடுறீங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணிங்க. அப்ப அவரும் ஜெயிச்சுட்டு போக வேண்டியதானே, அவரும் ஜெயிச்சுக்க வேண்டியதானுங்க. கூட்டணி வைக்கிற கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தலில் எல்லாருமே ஆட்சி பங்குங்கிற ஒரு இதை இது பண்றாங்க, முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே பேசுறாங்க. ஆமாங்க, அதுக்கு அந்த ஒரு கட்சி தனியா வந்தா நீங்களே தனி வள கொள்ளை அடிச்சுக்கிறீங்க, உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இல்ல. எல்லா கொள்ளையும் நீங்களே அடிக்கிறீங்க. மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நீங்க எதை காது கொடுத்து கேட்கறீங்களா? சட்டமன்றத்தில் கத்திட்டு வெளியே தான் போக வேண்டிய, வாக்கு கொடுத்து பண்ண வேண்டியது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊழலாத ஆட்சி வரணும், தனிவள கொள்ளைகளாத ஆட்சி நடக்கணும், எல்லா திட்டங்களுக்கும் சரிசமமா மக்களுக்கு போய் சேரணுங்கிற போது பல தலைவர்கள் இதுக்குள்ள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது ஒவ்வொருத்தரும் நல்ல கருத்து சொல்லுவாங்க. இந்த திட்டங்களை கொண்டு வந்த மக்களுக்கு கிராஸ் ரூட் அடிமட்ட வரையிலும் போய் சேரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை கூட நடக்கிற போது, ஒரே கட்சின்னா தலைவர் சொல்றாரு ஜாதா போட்டு போயிடுவாங்க. பல கட்சிகள் இருக்கிற போது எல்லாருடைய கருத்துக்கள் வரும், நல்லது நல்ல கருத்துக்கள் எவால்வ் ஆகும், மக்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்திய கூட்டணியில எதிர்கட்சி தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணி முக ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு கூட்டணி நீங்க தனிநபர்கள் கூட்டணி நிறுத்துறீங்க, கருதியா குதிரையா பற்றி உங்களுக்கு கவலை. கட்சி ஜெயிச்சு வந்தா அது கூட சரியானவங்க எடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆட்சியில பங்கு தவிர விஜய் தான் சொல்லியிருக்காரு. உள்ள போகாதீங்க. திமுக அதிமுக பொறுத்தவரை பற்றி பேசாதீங்க. இல்ல சார், பாலிசி மட்டும் பேசுங்க. ஆட்சியில பங்குங்கிறது விஜய் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல 2026 கூட்டணி ஆட்சி தான் வரும். 2026 கூட்டணி தான் வரும். அது எதை வச்சு சொல்றீங்க? அதுதான் வரும். இப்ப திமுகவை பொறுத்தவரை நாங்க தனி பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி தான் மலரும், அதுதான் வரும், அதுதான் வர வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு தான் ஆயத்தமாயிட்டு சார். இப்ப நம்ம உங்களோட கூட்டணி எங்க எந்த கட்சியிலேயே கூட்டணி சேர்ற மாதிரி நான் தான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அரசு, கூட்டணி அரசு அதை உருவாக்குவதிலும் அதை ஆட்சி கொண்டு வருவதிலும் புதிதாக பங்காற்று. தியாகி இமானுவேல் சேகரன் விழாவை நினைவு நாளே அரசியல் ஆவாதிகள் சொல்லுவீங்க, மணிமண்டபம் கட்டணம் சொல்லுவீங்க. இது உங்களுக்கு பல ஆண்டு கால கோரிக்கை இருந்தது. ஆனா அந்த கோரிக்கையுமே திமுக நிறைவேற்றி கொடுத்து நான் கோரிக்கை வைக்கலீங்க. இல்ல நீங்க நினைவு நாள் சார்பாக கோரிக்கை வைக்கல. அரசு விழாவை அறிவிக்கணும். இல்ல இல்ல நினைவு நாள் வரும்போது நினைவு நாள் சொன்ன பிறந்த நாங்களே உங்கள்கிட்ட பேட்டி எடுத்துக்கோங்க. நினைவு நாள் நினைவு நாள சொன்ன பிறந்த நாள் சொல்ல. ஓகே, இருந்தாலும் அது திமுக அரசு நினைவு நாள சொன்னோம், பிறந்த நாள சொல்ல. உங்களுடைய கோரிக்கை அதை வைக்கலாமா? கோரிக்கையில எந்த கோரிக்கையும் தேர்தல் கிடையாதுங்க. எங்க கிட்ட இந்த தேர்தல் எந்த கோரிக்கையுமே கிடையாது. அது அவங்க நிறைவேற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவோம், நாங்க பச்சைமையில் கையெழுத்து போடுவோம், எங்களுக்கு தேவையான செய்வோம். அதெல்லாம் ஒண்ணுமே கோரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஏற்கனவே நீங்க பலமுறை இல்ல அதெல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் பத்தி பேச வேண்டாம். அதெல்லாம் நான் மாநாட்டிலே பரிசுங்களா. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசு அமைக்கணும். இன்னைக்கு இருக்கிற அரசு
எல்லா விதத்திலும் தோற்று போச்சு. இந்த மக்களுக்கு ஜஸ்டிஸ் பண்ணல. சாதாரண ஒரு வந்து நீங்க பட்டியல் வெளியேற்ற சொல்றீங்க, தேவேந்திர வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்டாங்க. பட்டியல் வெளியேற்றம் பண்ணியா? பண்ணல. எஸ்சியில வச்சுக்கிற எஸ்சிக்குள்ள எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கொடுத்தியா? அதை பிடிங்க நீ யாரு கொடுக்குற? இவ்வளவு மோசம் பண்றீங்க. இந்த அரசை நம்ம ஒழிக்கிறது பார்ப்போமா, வேற பார்ப்போம். இந்த அளவுக்கு கோரிக்கை வச்சுட்டு போதும். இந்த மக்கள் என்ன கொடுத்துருந்தீங்க? இந்த மக்களுக்கு உண்டான அத்தனையும் நீங்க பறிக்கிறீங்க. மக்கள் என்ன எல்லா கிராமங்கள்லயும் 5 வருஷம் ஆட்சி முடிய போகுது. குடிக்க தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மயான வசதி இல்ல, ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்கல. இந்த அரசை அகற்றி விட்டு அனைத்து மக்களுக்கும் சமத்துவத்தையும் சம உரிமையும் கொண்டு வரக்கூடிய கூட்டணி அரசை கொண்டு வருவதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் லட்சியம். அதை நிறைவேற்றுவோம், நிறைவேற்றி காட்டுவோம். அதிமுக சார்பில் உங்களுக்கு ஏதோ அழைப்பு விடுறாங்க? எடப்பாடி வந்து கூட்டணிக்கு யார் வந்தாலும் இதுதான் கொள்கைங்க. இதை நோக்கி பயணிப்போம். பொறுத்திருந்து பாருங்க. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணியில நீங்க போட்டிட்டீங்க. அந்த பாராளுமன்ற கூட்டணி 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அரசு அமையணும். அதை நோக்கி புதிய தமிழகம் கட்சியினுடைய வியூகங்களும் செயல்பாடுகளும் இருக்கும். இல்ல சார், இப்ப ஆட்சியில பங்கு கொடுக்கறது உங்க கூட்டணின்னு சொல்றீங்களா? பங்கு கேட்கறது, பங்கு கொடுக்குறதுங்க, பங்கு பெறணுங்க, பங்கு வகிக்கணுங்க. கூட்டணி என்று சொன்னாலும் கூட்டணி அரசு டைம் ஆச்சு. கூட்டணி என்று சொன்னாலும் கூட்டணி அரசா இருக்கணும். கூட்டணி என்று சொன்னால் கூட்டணி அரசாக இருக்கணும். அதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு. 2026 இன்னைக்கு இருக்கிற திமுக அரசை வந்து தோற்கடித்து அமையக்கூடிய அரசு அது கூட்டணி அரசாகத்தான் இருக்க வேண்டும், இருக்கும். அது புதிய தமிழகம் பங்கு பெறும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு.